படத்தை பார்த்தபடி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, கூட்டம் யாருமே இல்லை. நான் மட்டும் தான் வந்துட்டு போனேன் படத்துக்கு. இப்போ ஒரு 5 பேர் வர்றாங்க உள்ளார. ட்ரெயிலர்லாம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் கொஞ்சம் ரிகேஷ் சூரியை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதான் சொல்கிறேன். ஆனால் துல்கர் வேறு லெவலு. இதில் எம்கேடி தியாகராஜ பகதரோட பேருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இப்படி போட்டிருக்காங்கன்னா, அவர் எம்கேடின்னு ஸ்டார்ட் விடுவாங்க. இதில் டிகேஎம்னு சொல்கிறாங்க. டிகேஎம் மகாலிங். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இதன் ஸ்டுடியோ நான் அருண். இன்றைக்கி வந்து காந்தா படமாக உட்காந்துருக்கோம். நம்ம மறுபடியும் எலியன் மல்லிசா இருக்குது. காந்தா துல்கர் சல்மான் அடிச்சிருக்காரு, நம்ம சமுத்திரகன் சார்லாம் அடிச்சிருக்காரு, அப்புறம் ராணாலாம் அடிச்சிருக்காங்க. ஒரு ஆர்ட் ஃபிலிமாக எடுத்துருக்காங்க. படத்தை பார்த்தபடி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, கூட்டம் யாருமே இல்லை. நான் மட்டும் தான் வந்துட்டு போனேன் படத்துக்கு. இப்போ ஒரு 5 பேர் வர்றாங்க உள்ளார. எல்லாம் கட்டு போட்டுலாம் இருக்காரு. சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு புது ஹீரோ வந்தாச்சுன்னா 5 மில்லியன் லைக்கோட 5000 மில்லியன் வியூஸோட ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணி டக்குன்னு மக்கள்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த படத்துக்கு வரவங்கள ஒரு ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னு. இந்த படத்தை சொல்கிறதுபடி ஃபஸ்ட்டு வந்து தியாகராஜ பகதர், நம்ம எம்கேடி தியாகராஜ பகதர் சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, 1910 பிறந்தவர். நம்ம எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் இந்த வரிசையில் டாப்பில் ஃபஸ்ட்டு சினிமா ஆரம்பிக்கிற காலத்தில் அவர் தான் வந்து நம்பர் 1 பெரிய ஹீரோவாக இருந்தவர். பெரிய தங்கத்தில் சாப்பிட்டவர், பெரிய ஹீரோ. 14 படம் தான் நடிச்சிருக்காரு, 14-15 படம் நடிச்சிருக்காரு. 1910 பிறந்து மயிலாடுதுறையில் பிறந்தவர் எம்கேடி தியாகராஜ பகதர். நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் அவர் தான் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் வந்தவர். அப்போவே அவர் 14 படம் தான் நடிச்சிருக்காரு. 15 படத்துக்கு அப்புறம் அவரோட ஏழ்மை தாழ்வு, அப்புறம் அவ்வளோ கோடி சுற்று அதிகமாக இருந்தவர். ஒன்றும் இல்லாமல் 49 வயசுல சத்தவர். அவர் அவரோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் எடுத்திருக்காங்கன்னு இந்த கதையை காந்தாவை சொல்கிறாங்க. அதுக்கான அந்த படத்துக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. அதை பார்த்தாவது நம்ம தமிழ்நாட்டு நடிகர் ஒருத்தர் இவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தவர், அவரோட வாழ்க்கை எடுக்கிறாங்க. அதுவும் நம்ம மலையாள ஆக்டர் துல்கர் சல்மான் அடிச்சிருக்காருன்னு பார்க்க வந்திருக்கலாம். ஒரு கூட்டமும் இல்லை. இப்போ இன்றைக்கி படத்தை பற்றி வியூஸ் வந்துடும். நாளைக்கு இதை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி பார்க்க வந்தாலும் உண்டு. அதை பற்றி கோசம் இல்லை. ஓகே, அதுக்காண்டி தான் நான் அந்த படத்தை பார்க்குறது ரொம்ப நாளாக ஆர்வமாக இருந்தேன். ஏன்னா ட்ரெயிலர்லேருந்து இந்த படத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக மக்கள் ரிவ்யூ பண்ண முடியாது, ஏன்னா கூட்டம் உள்ள ஒன்றும் இல்லை. 5 பேர் தான் வருவாங்கிறேன். 10 பேர் இருந்தாலும் தேட்டர்லேயே படம் போடுவாங்க உங்களுக்கு. அப்புறம் இருக்க மாடி மக்கள்லாம் ஓகே பார்ப்போம். படம் நாளைக்காவது அப்படியே கூட்டம் வரட்டும். பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து எம்கேடி தியாகராஜ பகதரோட வாழ்க்கை வரலாறாக இருக்குமோ இல்லையோ, அதை இன்ஸ்பிரேஷனை எடுத்துகிட்டாவது எடுப்பான்னு நினைக்கிறேன் படம். ஏன்னா அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த 50 ஜென்ரேஷன்லாம் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம் படத்தில். அந்த தேட்டர், அந்த திரையரங்கம், அந்த காஸ்டியூமு அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே, இது வரைக்கும் போயிட்டுருக்கிறது பஸ் ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஒரு ஆர்ட் ஃபிலிமாக தான் போயிட்டுருக்குது. ஆனால் இது எம்கேடி அவரோட ரியல் ஸ்டோரி அப்படி லைட்டாக தெரியுது. படம் ஃபினிஷ் ஆன அப்புறம் எப்படின்னு பார்த்து சொல்கிறேன். ஒரு நாள் மேக் பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். கரெக்டாக படம் முடிஞ்ச அப்புறம் பார்த்து படியாக சொல்கிறேன். பஸ் ஸ்டாப் வரைக்கும் கொஞ்சம் ரியல் ஸ்டோரியை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதான் பார்த்து சொல்கிறேன். ஆனால் துல்கர் வேறு லெவலு சம்பவம் பண்ணிட்டார். நல்லா இருக்கு. ஹாய், காந்தா படம் பார்த்தாச்சு. படம் பார்க்குறதுக்கு போக முன்னாடி தேட்டரில் சொல்லியிருப்பேன். இந்த படம் பார்க்குறதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஆரம்பகால சூப்பர் ஸ்டார் எம்கேடி தியாகராஜ பகதரோட பயோகிராஃபி தான் அந்த மூவி சொல்லியிருப்பேன். அதை ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு, ஸோ அந்த காலத்து 50ஸ்லாம் எப்படி இருக்கும், அது பழைய காலத்தில் ஏன்னா துல்கர் அனுப்பிச்சிருக்காரு. துல்கர் சல்மான் மலையாள ஆக்டரு. நம்ம தமிழ் படத்தை வந்து எப்படி காட்டுறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, முக்கியமாக எம்கேடி அவரோட வாழ்க்கை வரலாறு பார்க்குறது வேண்டி தான் அந்த படம் போட்டிருக்குன்னு. ஏன்னா அவரோட கதையை பற்றி, வாழ்க்கை வரலாறு பற்றி நிறைய கேட்டிருப்போம். ஏன்னா 14 படம் நடிச்சவர், அப்போதுலேயே அவ்வளோ பெரிய ஆக்டரு, சீக்கிரமாக இறந்தவர். இது மாதிரி அவரோட கதைகள், அப்புறம் அவரோட அரெஸ்ட்டு, ஜெயிலில் இருந்தவர், அதுக்கப்புறம் மார்க்கெட் இறந்து அவர் இவ்வளோ தங்கத்தில் சாப்பிட்ட ஒரு பெரிய இவ்வளோ பெரிய ஹீரோ வந்து
டவுன் ஆகி எப்படி இறந்தாருங்கிறது தான் காட்டுவாங்கன்னு இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் அந்த படத்துக்கு நான் போனது. அதே மாதிரி அந்த படத்தை பார்த்துட்டு எம்கேடி தியாகராஜ கதை தான் பஸ் ஸ்டாப் வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன். இன்ட்ரோவோட சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த கதையை அவரது மறந்துட்டு இந்த கதையை பார்த்தீங்கன்னா இது ஒரு தனித்துவமான 1915 எடுத்த அந்த ஒரு நார்மலாக ஒரு கற்பனைக்குள்ள கதையாக தான் அந்த கதை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல தோணும். அவ்வளோ அருமையாக நம்ம பழைய காலத்து கதையை ஒரு ஆர்ட் ஃபிலிமாக ஒரு 50s ஒரு ஹீரோ அவரோட குருநாதராக இருக்கிறவர் இடையில எப்படி ஒரு கான்ட்ரவர்சி ஆகி அந்த காலத்தில் எப்படி ஒரு பகையாக மாதிரி ஒரு நிகழ்வுக தான் ஒரு அருமையாக ஒரு ஆர்ட் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம தியாகராஜ ஐயாவோட கம்பேர் பண்ணலாமான்னு கேட்டால் கனெக்ட் ஆகிறதும் இருக்குது. அவரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை இல்லாமல் தனியாக ஒரு ஆர்ட் ஃபிலிமாக பார்த்தாலும் சரி, ரெண்டுமே ஒத்து போகும் அந்த கதையில். ஏன்னா அந்த அளவுக்கு தத்துருவமாகவும் எடுத்திருக்காங்க அந்த படத்தை. அவ்வளோ அருமையாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பயோகிராஃபின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு துல்கர் சல்மானை பற்றி சொல்லிடுறேன். நடிப்பு பிச்சு படத்தில் எடுத்துருக்காங்க. இவர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ஆக்டரும் ரொம்ப ஆக்டர்லாம் இல்லை, சைட் ஆக்டர்லாம் இருந்தாலும் மெயினாக ஆக்டர் ராணா சார், சமுத்திரகனி சார், அப்புறம் வந்து பாக்கியாஸ்ரீன்னு ஒரு நடிகை, தெலுங்கு நடிகை ஒன்று நடிச்சிருக்காங்க. இவர் துல்கர் சல்மான் தான் தூக்கி சாப்பிட்ருக்காரு. உண்மையே 50s உண்மையே எம்கேடி தியாகராஜ படம் பார்த்தா ஒரு மூவி இல்லாமல் நார்மலாக பார்த்தா இருக்குமோ அது மாதிரி தான் இருந்தார். சும்மா ரியல் லைஃப்பில் பின்னிருக்காரு மனுஷன், படத்தில் எடுத்திருக்காரு. 50s எப்படி இருப்பாங்க ஒரு ஹீரோ, ஒரு கெத்தா, அந்த நடிப்பு எப்பா, நடிப்பு அசுரதனமாக அடிச்சிருக்காப்புல. ஒவ்வொரு டைலாக்கும் எப்பா, அந்த டேரக்டர்லாம் பாராட்டணும். உங்களே மியூசிக்கெல்லாம் பின்னி படத்தில் எடுத்துருக்காங்க. அவ்வளோ அருமையாக. இந்த கதை வந்து எல்லாருக்குமே பிடிக்குமானு தெரியாது, கேட்டால் சொல்ல தெரியாது எனக்கு. ஆனால் ஒரு மூவி ரசிகராக ஒரு மூவியாக பார்த்தோம்னா ஒரு 50s காலத்தில் இப்போ உள்ள ஏஐ டெக்னாலஜியில் வச்சு அந்த காலத்தில் ஒரு அப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு கதையாக எடுத்த மாதிரி ஒரு கற்பனை கதையாக எடுத்துருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. போய் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். அதுக்காண்டி நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி இப்போ உள்ள காலகட்டத்துக்கெல்லாம் எடுத்துக்க முடியாது. தேட்டரில் கூட்டமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 15 பேர் வந்தாங்க. வந்து தேட்டரில் கொஞ்சம் ஃபுல்லாக கொஞ்சம் ஃபில் பண்ணாங்க. அதோடி பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, மக்களோட பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது வந்து எல்லோரும் பார்க்கலாம், மூவி ஃப்ரீருங்க, எல்லோரும் பார்த்து ரசிக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. இதில் பாக்கியஸ்ரீ நடிகை நடித்தவங்க ஐயோ அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காங்க தத்துருவமாக. எல்லாருமே சமுத்திரகனி சார்லாம் பிச்சு உதறிருக்காரு. நடிப்பு முகபாவனிலே அப்படியே மிரட்டிட்டாங்க. இதில் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் பாராட்டணும், ரொம்ப பாராட்டணும். மேக்கப்லாம் அவ்வளோ தத்துருவமாக அப்போ உள்ள ஆளுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ நேச்சுரலாக போட்டிருக்காங்க. பொறுமையாக பார்க்கணும் கதையை. அழகாக செட்டு அப்போ உள்ள ராணா சார்லாம் அருமையாக அடிச்சிருக்காரு. நிழல்ரச எல்லாம் வையாபுரி நிறையா அடிச்சிருக்காங்க. இதில் எம்கேடி தியாகராஜ போதரோட பேருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இப்படி போட்டிருக்காங்கன்னா அவரை எம்கேடின்னு ஸ்டார்ட்டாக விடுவாங்க. இதில் டிகேஎம்னு சொல்கிறாங்க. டிகேஎம் மகேந்திரன் சார் அப்படி தான் பேர் வருது. ஸோ எம்கேடியை திருப்பி விட்ட மாதிரி தான் அது கொஞ்சம் சேர்ற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்ல வரான்னு தெரில. மற்றபடி ஒரு நார்மல் 50s எடுத்த ஒரு கதையாக பார்த்தோம்னா இந்த படம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட இடமா போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. துல்கர் சாருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக அடிச்சிருக்காரு. ஒரு பழைய படம் பார்த்த ஃபீலிங் இருக்குது. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அதில் தெரியுது. உண்மையிலே அப்பா சூப்பர். ஓகே, பாய்.